ஹாய் காய்ஸ், இன்னைக்கு புது வீடியோட இன்னைக்கு வந்துட்டோம். இன்னைக்கு என்ன பஸ்ஸு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைவேட் பஸ் தாங்க. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ஃபாஸ்ட் அண்ட் சேஃப். அப்படியே சென்னை போயிட்டே இருக்கலாம். பேசஞ்சர்ஸ்லாம் இருக்காங்க, சீட்டும் நிறையா இருக்குது. பாருங்கள், பஸ்ஸு சூப்பராக இருக்குது. வேலூர் டு சென்னை பஸ் இது. பாருங்கள், பஸ் ஸ்டாண்டில் தான் வண்டி நிற்கிது. வண்டி எடுத்துடலாம் இருங்க, உங்களுக்கு இன்டீரியரும் காட்டுறேன் பாருங்கள். இதே அசோக் லேலானோட ஸ்டேரிங்கு, ஹாரன் 2 ஹாரன் இருக்கும், ஆனால் ஒரு ஹாரன் தாங்க அடிக்கும். இங்கே நம்மளுக்கு ஃபேன் இருக்குது, இங்கே உள்ள லைட்டிங்க்கு சுவிட்செல்லாம் இருக்குது, மிரரு, முக்கியமாக டிவி இருக்குங்க. டிவி தெரியுதா? டிவி பாருங்கள், அதுக்கான ஸ்பீக்கர் அங்கே பிளாக் கலரில் தெரியுது. இங்கே ஒரு பேசஞ்சர் இருக்காங்க. ஓகேங்க, வெளியில் டோரும் பார்த்துக்கலாம். இது ஒரு ப்ரைவேட் பஸ் தாங்க. இங்கே பாருங்கள், அங்கே பிளாக் கலர் இருக்கு பாருங்கள், அது வந்து ஹேண்ட் பிரேக்கோடதுங்க. பாருங்கள், இது வந்து ஹேண்ட் பிரேக்கில் இருக்குது. இந்த ஹேண்ட் பிரேக்கில் ரிலீஸ் பண்ணியாச்சு. சரிங்க, வண்டி எடுத்து பறக்க ஆரம்பிக்கலாம் நம்ம இப்போது. இருங்க, இன்ஜின் சவுண்டு கேளுங்க. கேட்குதா? ஹாரன் பாருங்க, இதுதாங்க ஹாரன். சரிங்க, வண்டி எடுக்கலாங்க. ஃபர்ஸ்ட் கியரில் போட்டு ஹேண்ட் பிரேக்கில் இருக்குது, எடுத்துட்டு போயிடலாங்க. அப்படியே மெதுவாக மூவ் பண்ணலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம மேப் போட்டுக்கலாங்க. நம்ம மேப்பு ஓகே போட்டாச்சு. அப்படியே மெதுவாக போகலாங்க. நம்ம அசோக் லேன் பஸ் தான் நிறைய ஓட்டியிருக்கோம், ஆனால் எனக்கு அசோக் லேன் தான் பிடிக்குங்க. அதனால அந்த பஸ் தான் ஓட்டுவோம் ஜாஸ்தி. எதில் போகலாம்? இதில் வழி இருக்குது, எல்லாத்துலேயும் பஸ் நிற்கிது. இதில் போகலாங்க. எங்கேயும் முட்டாமல் நல்லபடியாக போயிடணுங்க. இப்படி தான் வெளியே போகணுமாங்க. வாங்க இருங்க, ஒரு நிமிஷம் மேப்பு பார்த்துக்கலாங்க. இங்கே சுற்றிட்டு போகிற மாதிரியும் காட்டு ஒரு டைமு இல்லை. இப்படியே வெளியே போய்க்கலாங்க. அப்படியே வெளியே போயிட்டு அப்படியே போய்க்கலாம். ஓகேங்க, போயிட்டே இருக்கலாங்க. இண்டிகேட்டர் போட்டுடலாம். லெஃப்டில் கேட்டு போட்டிருக்காங்க, நல்ல வேலை இடிச்சிருக்கேன். ரைட்டில் யாராச்சும் வராங்களா? ஓகேங்க, போயிடலாம். அப்புறம் வந்துட்டாங்க. நான் லாரிக்காரன் நெல்ல போயிடலாங்க. நம்ம லாரிக்காரங்க வராங்க. அவ்வளோதாங்க, போயிட்டே இருக்கலாங்க. இனி நம்ம எங்கேயுமே நிறுத்த வேண்டாம். நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ETS2 வீடியோஸாக நம்ம போடுவோம். வேறு கேம் ஏதாச்சும் போடலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்ருக்காங்க. இல்லை ETS2வே போதுமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேங்க. ஏங்க லாரிக்காரன் எப்படி வரானா? லாரிக்காரனா ஆர்ன் அடிச்சு வந்துட்டுருக்கு, பார்த்து வர மாட்டியாண்ணா? இருங்க கேட்கலாம். ஏன்னா லாரிக்காரண்ணே, நான் தான் ஆர்ன் அடிச்சு தானே வரேன். ஆர்ன் அடிச்சு தானே நான் வந்தேன். பார்க்காம அப்படியே லெஃப்டில் ஏறி வரேன். அப்புறம் கோபக்காரன் நான் வேறு மாதிரி ஆயிரும். அப்புறம் கைஸ், நம்ம மேலே தப்பில்லை கைஸ், நம்ம ஆர்ன் அடிச்சுட்டு தான் கைஸ் வந்தோம். அந்த லாரிக்காரன் தான் கைஸ் அப்படியே வந்துட்டான். கிளம்பும்போதே சதி பண்ணுறாங்க கைஸ். விடுங்க கைஸ், போயிட்டே இருக்கலாம். விடுங்க, அதெல்லாம் நினச்சிட்டு இருந்தா ஆகுமா? நம்ம பாருங்கள், இன்னும் 277 கிலோமீட்டர் போகணுங்க. இந்த லாரிக்காரன் தான் கைஸ்.
காருக்காரன் வர அப்படியே மெதுவாக போயிட்டுருக்காங்க கைஸ். பஸ்ஸு நல்லாயிருக்கு கைஸ் ஓட்டுறதுக்கு, அப்படியே ஸ்மூத்தாக போகுது. நம்மளுக்கு ஸ்டேரிங் மட்டும் தான் அப்பப்போ சதி பண்ணோம், ஏன்னா நம்மளே மேக் பண்ண ஸ்டேரிங்கு. அது மட்டும்தான் கைஸ் கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படியே போயிட்டே இருக்கலாம் கைஸ். நேர் ரோட தான் காட்டுது இப்போ வரைக்கும். அங்கே போனால் குட்டி ரோடு ஆயிரும் கைஸ், இது தாண்டிட்டோண்ணா. ஓ சாரிண்ணா லாரிக்காரண்ணா, சாரிண்ணா. ஓ அங்கே ஒரு லாரி பஸ்ஸுக்கார வராங்க கைஸ், வால்வோ பஸ்ஸு. சிங்கிள் ரோடு கைஸ், ஹில்ஸ் மாதிரி போகுது கைஸ் ரோடு. பஸ்ஸுக்காரன் வராங்க கைஸ், வால்வோ. ஓ பிரேக் வேறு கம்மியாக இருக்குது கைஸ், பிரேக் வேறு கம்மியாக இருக்குது கைஸ், அது வேறு. அவ்வளோதான் கைஸ், வந்தாச்சு கைஸ். காருக்காரன் நினைக்கிறான் கைஸ். போயிடலாம் கைஸ். வாண்ணா காருக்காரண்ணே, வாண்ணா. ஏண்ணா கைஸ் மலை மேலே ஏறுது கைஸ், அதனால தான் மெதுவாக ஏறிட்டு இருக்கு கைஸ். லாரி, ஓ வண்டி வேறு ஆஃப் ஆகுது கைஸ். இந்த லாரிக்காரன் பாருங்க கைஸ் மெதுவாக போயிட்டுருக்கான், அதனால தான். வண்டி வேறு ஆப்போசிட்டில் வருது கைஸ், நம்மளால் ஓவர்டேக்கும் அடிக்க முடியல, இல்லைன்னா கூட அடிச்சிருக்கலாம். காருக்காரன் வந்துட்டாங்க கைஸ். பஸ் வருது கைஸ், வால்வோ பஸ். ஆரஞ்சு டிராவல்ஸ். என்ன கைஸ் இவ்வளோ மெதுவாக போயிட்டுருக்கேன், எப்போ கைஸ் நம்ம போகிறது? அவ்வளோதான் கைஸ், ஓவர்டேக் எடுத்தாச்சு, நம்ம வாட்டு போயிட்டே இருக்கலாம் இன்னும். சூப்பராக இருக்குது கைஸ், அப்படியே போயிட்டே இருக்கலாம் கைஸ். ரோடு அப்படியே கீழே இறங்குது பாருங்கள். நான் எங்கண்ணா வர? ஐயோ கைஸ், நான் காருக்காரன் அப்படியே போயிட்டுருக்கான்னு நினச்சேன் கைஸ், பார்த்தா காருக்காரன் ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்கான் கைஸ். காருக்காரன் அப்படியே நிற்கிறான் கைஸ், நம்ம வண்டி தான் இங்கே வந்து நின்றுச்சு. இருங்க கைஸ், கொஞ்சம் டைமை மாற்றிக்கலாம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குல்ல கைஸ். வண்டிக்காரன் வரானா? வண்டிக்காரன் யாரும் வரல, போயிட்டே இருக்கலாம். இந்த காருக்காரனுங்க மட்டும் தான் கைஸ், காருக்காரனுங்க சும்மா இருக்காமல்
ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருக்கானுங்க. அதனால தான் கைஸ் ரோடு கீழே இறங்குது கைஸ். வண்டி கொஞ்சம் ரைஸ் பண்ணாலே, கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொடுத்தாலே அப்படியே ஃபாஸ்ட்டாக போயிடுது. நான் இப்போ நார்மல் ரோடு ஆயிடுச்சு பாருங்கள், மெதுவாக தான் போகுது. கைஸ் இந்த லாரிக்காரனுங்க அதுக்கு மேலே கைஸ் ஊறிட்டே போயிட்டுருக்கானுங்க. நம்ம இன்னும் 193 கிலோமீட்டர் போகணும் கைஸ். இப்படி போயிட்டு இருந்தால் எப்படி கைஸ் ஆகும்? ஆப்போசிட்டில் எதுவும் வண்டி வந்துடக்கூடாதுங்க கைஸ், ஹார்ன் அடிக்கிறது. அப்புறம் வந்துட்டான்னா திருப்பி நான் நிற்கணும். பக்கத்துலேயே லாரி நிற்க, ஆப்போசிட்லேயே லாரி வந்துடும். அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்க போகிற வரைக்கும் நான் நிற்கணும். போனதுக்கப்புறம் தான் நான் உள்ளே போக முடியும். பஸ்ஸுக்காரன் வரான் கைஸ். பஸ்ஸுக்காரன் பார்த்துட்டு நான் உள்ளே விட்டுட்டேன் கைஸ். ரொம்ப ஸ்பீடாக போனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது கைஸ், கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். பிரேக் வேறு கம்மியாக இருக்கா. டேர்னிங்லலாம் ஓவர்டேக் அடிக்கவே கூடாது. நான் ஓவர்டேக் அடிச்சுட்டு போயிட்டுருக்கேன் கைஸ். ஹில்ஸ் மாதிரி ஏறுது கைஸ். இன்னும் 151 கிலோமீட்டர் இருக்குது கைஸ். இப்படியே ரோடு இருக்குமா என்னன்னு தெரியல கைஸ். நானே இப்போ தான் ஓட்டுறேன் இந்த மேப்பில். காய்ஸ் காய்ஸ் பள்ளத்தில் விழுந்துருச்சு கைஸ், பள்ளத்தில். ஐயோ ஐயோ ஏற முடியல காய்ஸ், ஏற முடியல காய். அப்பாடா ஏறிட்டேன் கைஸ், நான் பார்க்கவே இல்லை கைஸ். அப்பா பயந்துட்டேன். அப்புறம் எடுக்க முடியாது கைஸ், டோப் பண்ணி தான் வரணும். பெட்ரோல் பங்க் போயிடுச்சு. இங்கெல்லாம் பாருங்க எவனுமே ஆப்போசிட்டில் வரமாட்டான். நம்ம எங்கே ரிஸ்க்காக ஓவர்டேக் அடிக்கணும் அப்படிங்கிறதப்போ வந்துடுவானுங்க. எப்படி போகணும்? லெஃப்டில் போகணுமா? பாருங்க பாருங்க எவ்வளோ மெதுவாக இருக்கு என்னோட பிரேக்கு, பிடிக்கவே மாட்டேங்குது. என்ன இப்படி நிற்கிறானுங்க? நான் ஏன்னா இப்படி நின்றுட்டுருக்கீங்க? ஏன்னா என்னன்னா ஆச்சு உங்களுக்கு? ஏன்னா இப்படி நிற்கிறீங்க? கொஞ்சம் வழி விட்டு நில்லுங்கண்ணா. ரோடு வேறு சின்னதாக இருக்குது கைஸ், இதில் வேறு விட்டுறானுங்க. பஸ்ஸையும் இதில் விட்றானுங்க. கொஞ்சம் ரோடு பெருசு பண்ணலாம், அதெல்லாம் இல்லைங்க. போயிட்டே இருக்கலாம் கைஸ். எங்கே கைஸ் நம்ம வாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான் போல். ஏய்
ஐயோ, இந்த பிரேக் வேற சதி பண்ணுது கைஸ். நான் அந்த பிரேக் டைட் பண்ணாமல் விட்டேன் கைஸ், அதனால தான். பிரேக் டைட் பண்ணாமல் விட்டேன். சரி விடுங்க கைஸ், அடுத்த ட்ரிப்பு போகும்போது பிரேக் டைட் பண்ணிக்கலாம். இவர் கொஞ்சம் ஸ்பீடாக போனாவாச்சும் பரவாயில்ல கைஸ். இருங்க கைஸ், இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும், போயிட்டு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு வருவோம். வாங்க வாங்க வாங்க, சென்னை 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 போகிறவங்களாம் ஏறிக்கோங்க, சென்னை போகிறவங்களாம் ஏறிக்கோங்க. வாங்க 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 வாங்க, சென்னை 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 போலாமாண்ணா? கண்டக்டர்ண்ணா பாருண்ணா, போகலாமாண்ணா? போகலாம் 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 போகலாம், அப்படியே ஏதோ போகலாங்க. சென்னை அக்கா, எங்க சென்னைங்க? இருங்க வரேன் ஏறிக்கோங்க ஏறிக்கோங்க. வாங்க வாங்க வாங்க, 3 சீட்டு தானே, வாங்க 3 சீட் இருக்குது, ஏறிக்கோங்க சென்னை. அட ஏறிக்கோங்க, வாங்க வாங்க ஏறிக்கோங்க, சென்னை தானே இருக்குது, டிக்கெட் இருக்குது. அட சென்னைக்கு டிக்கெட் இருக்குங்க, வாங்க. வரலையாமாங்க அவங்க வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறாங்களாமா, நம்ம பஸ்ஸில் வரக்கு பயப்படுறாங்கங்க. சரி ஓகே கைஸ், போகலாம். நம்ம இங்கேருந்து வண்டி ஏதாவது வந்துட போகிறானுங்க, வரல. ஆனால் நமக்குன்னே வருவானுங்க. வணக்கண்டா மாப்பிள்ள, தேனியிலேருந்து. அப்படி இங்கே ஏன் இவ்வளோ டிராஃபிக் நிற்குது? இங்கே ஏன் கைஸ் இவ்வளோ பேர் நிற்கிறானுங்க? என்ன கைஸ் போக மாட்டேறானு, இங்கே நிற்கிறானுங்க. நல்ல வேலை கைஸ், இந்த பஸ்ஸுக்கே இப்படி கஷ்டப்படுறது. இனி வால்வோலாம் எடுத்துகிட்டு வந்துருந்தா அவ்வளோதான். ஓ, இது சிங்கிள் ரோடாக மாறுதுங்க. டபுள் ரோடில் நம்ம போந்துடணும், இல்லைன்னா நம்ம நிற்கணும். ரோடு வேறு இத்தனோன்னு இருக்கு, லாரி பஸ்ஸு காரு பைக்கு எல்லாருமே போகிறானுங்க இதுலேயே. பஸ்ஸு லாரிக்காச்சும் ரோடு மாற்றி விடலாம்ல கொஞ்சம். ஐயோ, நம்மளோட பிரேக்கு வேறு பிரச்சனையாங்க. இந்த இடையில பைக்காரங்க வேற நிற்கிறாங்க, அதுக்கு மேலே தலைவலியாக இருக்குது. லெஃப்டில் போகணும் நம்ம. இந்த ரோட்டில் எல்லாம் ஃப்ரீயாக இருக்குது, என்ன அதிசயமாக இருக்குது. இப்போ தான் சொன்னாங்க, ஒருத்தன் பாருங்கள், வால்வோ பஸ்காரன் போகிறான். அப்போ கொஞ்சம் லைட்டாக இடிச்சிருச்சுங்க. இன்னும் நம்மளுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா 91. ஐயோ, கிலோமீட்ரு எத்தனை இருக்குன்னு பார்த்து உள்ளே விட்டாங்க. 91 கிலோமீட்டர் இருந்துச்சுங்க. கிலோமீட்டர் பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டாங்க. விடுங்க, ஏற்றிடலாம் 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 ஏற்றிடலாம். ஏற மாட்டேங்குதுங்க. ஐயையோ ஐயையோ, ஏற மாட்டேங்குதுங்க.
ஃபன் ஆயிடுச்சு. சரிங்க இருங்க, லாங்கில் போய் தூரத்தில் இருந்து வந்து ஏற்றலாம். பேசஞ்சர்ஸ் பயப்படாதீங்க பேசஞ்சர்ஸ், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன். இப்போ ஏற்றி பார்க்கலாங்க. ஏற்றிரு ஏற்றிரு ஐயோ ஏறலைங்க. பின்னாடி வர மாட்டேங்குதுங்க. பின்னாடி யாரோட தோட்டம்னே தெரியாதுங்க. யாரோட தோட்டத்துக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் லாங்கில் இருந்து சைடாக ஏற்றி பார்ப்போங்க. அப்போலே அப்படி தான் ஆச்சு. அப்புறம் ஏறிடுச்சுலங்க. இந்த அளவு ஏறும், ஏற்றி பார்த்துடலாம். இருங்க காய்ஸ், எப்படி ஏற்றி பார்ப்போம் இங்கே. காய்ஸ் ஓ காய்ஸ் ஏற்ற முடியல காய்ஸ். இருங்க அப்படியே ஆக்சிலேட்டர் கொடுத்தே பார்ப்போம். காய்ஸ் ஏற்ற முடியல காய்ஸ். 87 கிலோமீட்டர் தான் இருக்குது. அதுக்குள்ளே இப்படி ஒரு சதி ஆயிடுச்சு. கிளம்புனதுலேருந்தே இப்படி தாங்க ஆகுது. எல்லாம் இருங்க அப்படியே இதுக்குள்ளே போய் பார்ப்போம் ஏதாச்சும் இடம் இருக்கான்னு. கரண்ட்டு கம்பி வேற இருக்கு. என்ன காய்ஸ் ஏறுற மாதிரி சின்ன மேடா எங்கேயுமே இல்லை, பெரிய மேடாக தான் இருக்குது. சின்ன மேடு இருந்தால் ஏற்றிக்கலாம். இருங்க காய்ஸ் அப்படியே விட்டு பார்ப்போம். காய்ஸ் ஏறிடுச்சு காய்ஸ், ஏறிடுச்சு காய்ஸ். அப்பா ஏறிடுச்சு காய்ஸ். ஐயோ இப்படியே போயிட்டே இருக்கலாம். ஏன்னா 79 கிலோமீட்டர் காய்ஸ். சின்ன பெண்டு மாதிரி திரும்புது. நம்ம அந்த லெஃப்ட் மிரர் பார்க்குறது இல்லைங்க. ஒரு டைமாக அந்த பட்டன் அமுத்தி பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால் அது பார்க்க மாட்டேங்கிறோம். அதனால் அது இறங்கிருந்துங்க கீழே கரெக்டாக. எப்படியோ ஏறிடுச்சு, அப்படியே போகலாம், எங்கேயும் நிறுத்த வேண்டாம். உங்களுக்கு ஏதாச்சும் இடிஎஸ் டூவில் டவுட்டு இல்லை ஏதாச்சும் இடிஎஸ் டூ லிங்க் காய்ஸ் பறந்துருச்சு பஸ்ஸு. திருப்பி உள்ளே இறங்கிருச்சு காய்ஸ், திருப்பி இறங்கிடுச்சு. ஓ ஏறிடுச்சு. ஐயோ ஒரு டயர் ஏறிடுச்சு, முன்னாடி டயரு ஏறிடுச்சு கைஸ். என்ன சொல்லிட்டு இருந்தேன் கைஸ், உங்களுக்கு ஏதாச்சும் இடிஎஸ் டூ லிங்க்கு, கேம் லிங்க்கு, பஸ் மோடு இல்லை வேறு ஏதாச்சும் டவுட்டு, ஏதாச்சும் ப்ராப்ளம் கேமில் அப்படின்னா இடிஎஸ் டூ ஏதாச்சும் என்ன டவுட்டாக இருந்தாலும் கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி தரேன் கைஸ். அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னால் தெரிஞ்சது நான் சொல்கிறேன். லிங்க்கும் அப்படி தான், எனக்கு கிடச்சத லிங்க்கெல்லாம் நான் உங்களுக்கு அனுப்பிச்சுட்டு வரேன் கைஸ். என்ன கைஸ் இது ரோடு வேலை செஞ்சிட்ருக்காங்களா? இல்லை கைஸ் மீட்டிங் கைஸ், ஏதோ இல்லை டேபிள் சேர்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. கைஸ் திருப்பி இறங்கிட போகுது உள்ள, நம்ம வர ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். போயிட்டே இருக்கலாம் கைஸ். இன்னும் 36 கிலோமீட்டர் தான் கைஸ், 36 கிலோமீட்டர் தான்.
போயிட்டே இருக்கலாம் கைஸ். நம்ம 36 கிலோமீட்டர் தான் கைஸ் இருக்கு இன்னும். நம்ம அந்த கார்னரில் திரும்பும்போது தான் கைஸ் கொஞ்சம் இறங்கிருக்கு. காரனா வந்துட்டான், லாரிக்காரனா. ஐயோ, சரியான ஆக்சிடென்ட்டு கைஸ், சரியான ஆக்சிடென்ட்டு. என்னண்ணா கைஸ், பேய் சவுண்ட் வர கேட்குது கைஸ். ஐயோ, பேய் சவுண்டு கைஸ். சுடுகாடு அங்கே பாருங்க கைஸ், பேய் பறக்குது பார்த்தீங்களா? பேய் பறந்துச்சு பார்த்தீங்களா கைஸ்? பேய் பறந்துச்சு கைஸ். இப்போ இருங்க கைஸ், சுடுகாடு கிட்ட போகலாம். பஸ் வேற பின்னாடி வரமாட்டேங்குது கைஸ், பஸ் பின்னாடி வரமாட்டேங்குது, மாட்டிக்கிச்சு கைஸ் பஸ்ஸு. கிரெயின் போட்டு தூக்கலாம், அவங்க ஒர்க் ஷாப் கொண்டுட்டு போயிடுவாங்க கைஸ். அப்புறம் நம்ம அங்கேருந்து வரணும், ஒர்க் ஷாப்பு பக்கத்தில் எங்கே இருக்குன்னே தெரில கைஸ். மாட்டிக்கிச்சு கைஸ், ஐயோ கைஸ், மாட்டிக்கிச்சு கைஸ். இருங்க கைஸ், அலும்பாயிருச்சு. இருங்க கைஸ், முன்னாடி போகுது வண்டி. அப்பலே மாதிரி எடுக்க முடியுதான்னு பார்க்கலாம். கைஸ், இந்த லாரிக்காரன் வந்துட்டான் கைஸ் இடையில, இல்லைன்னா ஏறி இருக்கலாம் கைஸ். வா 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 வா, ஏறி 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 கைஸ். மாட்டிக்கிட்டு கைஸ், கரெக்டாக சுடுகாடு கிட்ட மாட்டிக்கிட்டோம் கைஸ். திருப்பியும் சவுண்டு பாருங்க கைஸ், சுடுகாடு சவுண்டு கைஸ். பேய் பறக்குது பாருங்க கைஸ், பேய். இருங்க கைஸ், பறக்கும் இங்கே திருப்பி ஏதாச்சும் கைஸ். என்ன கைஸ் இது, இப்படி வந்து சுடுகாடு கிட்ட மாட்டிக்கிட்டோம். கைஸ், லாரிக்காரன் வராமல் இருந்திருந்தால் நம்ம ஏறி இருக்கலாம் கைஸ். இப்போ ஏற்றி பார்க்கலாம். சே, இன்னைக்கு எத்தனை டைம் ஆயிடுச்சு கைஸ் இந்த சதி. இருங்க கைஸ், இதிலே போகலாம். அப்படியே இந்த காட்டுக்குள்ளேயே போயிட்டு கொஞ்சம் ஸ்பீடானதுக்கப்புறம் அப்படியே ஏற்றி பார்க்கலாம் கைஸ். மரத்துக்குள்ளெல்லாம் போன்று தான் கைஸ் போனோம். இங்கே ஏற்றி பார்க்கலாம் கைஸ். அப்பா, ஏறிடுச்சு கைஸ். ரெண்டு ரோடு பெரியது கைஸ், ஒன் வே கைஸ். அது இப்படி தான் போகணும் நம்ம, அது ஒன் வே கைஸ். லேக் ஆகுது கைஸ். நேராக போயிட்டே இருக்கணும் கைஸ். எத்தனை கிலோமீட்டர்? 11 கிலோமீட்டர் தான் கைஸ் இருக்குது. 11 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் ஆயிடுச்சு இப்போ கைஸ். அந்த மேப்பை பார்த்தா கொண்டுட்டு போய் ஏற்றிடுறாங்க கைஸ் எங்கேயாச்சும். கைஸ், லெஃப்ட் ஏறணும், நம்ம வாட்டுக்கு வந்துட்டு இருக்கோம் கைஸ். லெஃப்ட் ஏறணும், திருப்பி ரைட்டு. இண்டிகேட்டர் கூட போடாமல் சல்லுன்னு திருப்புறோம் கைஸ் நம்ம. கைஸ் 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 வந்துட்டோம் கைஸ், வந்துட்டோம் கைஸ், வந்துட்டோம் கைஸ், வந்துட்டோம் கைஸ், வந்துட்டோம் பாருங்க கைஸ். இதுதான் கைஸ், கைஸ் வந்துட்டோம். சென்னை 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 சென்னையெலாம் வந்துடுச்சு. சென்னை 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 சென்னை.
எங்கே கைஸ் எங்கேயாச்சும் இடம் இருக்கா? இங்கே இடம் இருக்குது கைஸ். இதுக்குள்ளே நிறுத்துவோம். சென்னை 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 சென்னையில் இறங்கிக்கோ. சென்னை சென்னை வந்துருச்சு. இறங்கிக்கோ இறங்கிக்கோ இறங்கிக்கோ. நம்ம சேனல் புதுசாக வந்தவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். அப்போ தான் நம்ம வந்து இந்த மாதிரி வீடியோஸ் ETS2ஓட கேம் ப்ளே வீடியோஸ்லாம் போடுவோம். பஸ்ஸு மட்டும் இல்லை, லாரியும் போடலாம், காரு கிடச்சா காரும் போடலாம், எல்லா பஸ்ஸும் போடலாம். நீங்கள் ஏதாச்சும் பஸ்ஸு வேணுன்னா சொல்லுங்கள், அதுவும் நான் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, அதில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்கள் என்ன டவுட் இருந்தாலும் நான் வந்து முடிஞ்ச அளவு கிளியர் பண்ணி தந்துடுறேன் கைஸ் உங்களுக்கு. ஓகே கைஸ், இனி நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி சென்னை ரைடு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். பாருங்கள், நம்ம பஸ்ஸு இது தான். பள்ளத்துலலாம் விழுந்துச்சு, ஆனாலும் நான் உங்களை கூப்பிட்டு வந்துட்டேன் பாருங்கள். சென்னைக்கு பள்ளத்துலலாம் விழுந்துருச்சுனாலும் நான் கூப்பிட்டு வந்துட்டேன் பாருங்கள் கைஸ். ஒரிஜினல் பஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள். ஒரிஜினல் பஸ் மாதிரி இல்லை, இது நம்ம ஒரிஜினல் பஸ்ஸு தான். இன்ஜின் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுச்சு கைஸ். வண்டி வேறு டேமேஜில் இருக்குது. ஓகே கைஸ், லக்கேஜ்லாம் மேலே இருக்குது. அது வந்து பார்சல் போட்டுவிட்டவங்க கைஸ். அவங்க வந்து எடுத்துக்குவாங்க, லக்கேஜ்லாம் பார்சலில் வந்து எடுத்துக்குவாங்க. அது வரைக்கும் பஸ் இங்கே தான் இருக்கும். நம்ம நம்பரு கொடுத்துருக்கலாம், நம்ம நம்பரு. அவங்க வந்து கால் பண்ணுவாங்க, லக்கேஜ் எடுக்க அவங்க வந்து கால் பண்ணுவாங்க பஸ் எங்கே நிற்கிதுன்னு. ஏன் மற்றவங்க நம்ம லக்கேஜ் அங்கே புக் பண்ணும்போதே நம்ம நம்பர் பிளேட்டு அவங்க அனுப்பிச்சுட்ருவாங்க. அவங்க அதை பார்த்து கூட வந்துடுவாங்க ஒரு சில பேர். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஆனால் வியூஸ்லாம் நிறைய போகுது, அந்த லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் ஆகவே மாட்டேங்குது. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் கைஸ். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ வேறு பஸ்ஸோட தரமான சம்பவமோட நம்ம வந்து கேம் ப்ளே பண்ணலாம். ஓகே கைஸ், பாய் கைஸ்.